Hi friends, welcome to Sherlin's Craft. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து கார்ட்போர்ட் வச்சு ஒரு கிராஃப்ட் ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரவுண்டாக கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த கார்ட்போர்ட் மேலே பெயிண்ட் பண்ணுறதுக்காக நான் கட் பண்ணியிருக்க கார்ட்போர்டில் வந்து நடுவில் கோடாக இருக்குது. அந்த மாதிரி கோடெல்லாம் இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு ரவுண்டாக கட் பண்ணும்போது அந்த மாதிரி கோடு மாதிரி வந்துடுச்சு. இப்போ இந்த கார்ட்போர்ட் மேலே ஃபுல்லாக நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கார்ட்போர்ட் மேலே ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம். தூக்கி ஒரு ஓரமாக வச்சிடுறேன். இப்போ அடுத்து வந்து லைட் பிங்க் கலரில் 5 x 5 சென்டிமீட்டருக்கு பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நான் மடிக்கிற மாதிரி நீங்களும் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி ட்ரையாங்கிள் வர வரைக்கும் மடிக்கிட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து ஃப்ளவரோட பெட்டல்ஸ் மாதிரி வரைய போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளவர் வேணுமோ அந்த மாதிரி பெட்டல் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ பெட்டல் வரைஞ்சாச்சு. இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பெட்டலை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். இப்போ இந்த ஃப்ளவருக்கு ஒரு பெட்டலுக்கு நடுவுலையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு ஃப்ளவர் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஃப்ளவர் மேலே இன்னொரு ஃப்ளவரை ஒட்ட போகிறேன். நடுவில் வந்து கொஞ்சமாக ஃபெவிகால் போட்டு இந்த பூவை தூக்கி அதுக்கு மேலே ஒட்டிக்கிறேன். இப்போ இதே மாதிரியே குட்டியாக ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக வந்து 3 x 3 சென்டிமீட்டருக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி பேப்பர் கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளவர் எப்படி ரெடி பண்ணுமோ அதே மாதிரியே தான் இந்த மாதிரி குட்டி ட்ரையாங்கிள் வந்ததும் இதுக்கு மேலே ஒரு குட்டியாக பெட்டல் மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ண போகிறேன். கட் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணால் குட்டியாக ஒரு ஃப்ளவர் இருக்கும். இப்போ அந்த ஃப்ளவர் மேலே எப்படி ஒட்டணுமோ அதே மாதிரி இதை இதுக்கு நடுவில் ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னும் 2 பூ நான் செஞ்சு வச்சுருக்கேன். பிங்க் கலரில் இன்னொன்று, அப்புறம் லைட் ஆரஞ்சு கலரில் ஒரு ஃப்ளவர். இப்போ இந்த ஃப்ளவர்லாம் ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது குட்டி குட்டியாக சில ஃப்ளவர்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக 3 சென்டிமீட்டருக்கு அதே மாதிரியே கட் பண்ணியிருக்கேன் ஸ்கொயர் ஷேப்பில். இதை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சுட்டு இதுலேயும் ஒரு பெட்டல் வரைஞ்ச மாதிரி கட் பண்ண போகிறோம். இது ரொம்ப குட்டியாக இருக்கனால நான் வரையாமலே கட் பண்ணுறேன். நீங்கள் வேணால் வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. சாரி, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நடுவில் என்னோடய குட்டி பப்பி வீடியோவில் ஓடி வந்துட்டான். இப்போ இந்த ஃப்ளவர் கட் பண்ணி ஓப்பன் பண்ண அப்புறம் நடுவில் வந்து 2 பெட்டலுக்கு நடுவில் கட் பண்ணிவிட்டு ஒரு பெட்டல் மேலே இன்னொரு பெட்டலை ஒட்டிக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் ஃப்ளவர் வந்து கொஞ்சம் மடங்கின மாதிரி வளைஞ்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் நிறைய ஃப்ளவர்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி வச்சோம்ல, அந்த கார்ட்போர்ட் மேலே ரெடி பண்ணி வச்ச ஃப்ளவர்ஸை வந்து ஒட்ட போகிறேன். நீங்கள் எந்த மாதிரி வச்சா உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் இந்த மாதிரி மேல் பக்கமாக ஒட்டிட்டேன். இப்போ குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணோம்ல, அதை வந்து 2 சைட்லேயும் வந்து ஒரு கலர் விட்டு ஒரு கலர், ஒரு ஆரஞ்சு கலர், ஒரு பிங்க் கலர், அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒட்ட போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். நீங்கள் நம்ம சேனலோட ஒரு ஃப்ரெண்டாக முடியும். இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ இந்த பிளாக் கலரில் ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படின்னு எழுதியிருக்கேன். உங்களுக்கு என்ன எழுதணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒயிட் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இப்போ நான் எழுதியிருக்கிறதுக்கு மேலே இந்த ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்க போகிறேன். இந்த போர்ட் பேக்ரவுண்ட் வந்து நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துருக்கனால அதுக்கு மேலே நான் பென்சிலில் எழுதியிருக்கிறது சரியாக தெரியல. இந்த பெயிண்ட் ஃபுல்லாக கொடுத்து முடிச்ச அப்புறம் கிளியராக தெரியும். மெலிசான ப்ரஷ் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைனா இயர்பட் யூஸ் பண்ணி கூட எழுதிக்கலாம். என்னோடய ப்ரஷ் எங்கே போச்சுன்னு தெரியல, அதனால நான் பென்சில் யூஸ் பண்ணி தான் பெயிண்ட்டை டிப் பண்ணி எழுதுகிறேன். இப்போ கிறிஸ்மஸ் வந்துட்டுருக்கனால கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷல் வீடியோஸ் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். போன வருஷம் நம்ம சேனலில் வந்து கிறிஸ்மஸ் அப்போது கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி பண்ணது, கிறிஸ்மஸ் அந்த பால்ஸ்லாம் ரெடி பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும். டெய்லி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியாவது டெய்லியும் வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப்புமே எனக்கு அடுத்தடுத்து நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் ரெடி பண்ணி போடுறதுக்கு எனக்கு மோட்டிவாக இருக்கும்.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஹோம் ஸ்வீட் ஹோம்னு எழுதிட்டேன். இப்போ அதுக்கு நடுவில் இருக்க கேப்லலாம் ஃபில் பண்ணுறதுக்காக ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன், அக்ரைலிக் பெயிண்ட். அதையும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி தான் எழுதணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன எழுதணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி இந்த லெட்டர்ஸ்க்கு நடுவில் வந்து நான் ரெட் கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது கலர் கொடுத்து கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாலில் ஹேங் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.